பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆன் கூறும் சம்பவங்கள். கரையொதுங்கிய மீன்களும் குரங்குகளாக மாற்றப்பட்ட மீனவர்களும். யூதர்கள் தௌராத் வேதத்தை பின்பற்றி வந்தார்கள். அவர்கள் சனிக்கிழமையில் தொழில் செய்யக்கூடாது. கடற்கரையில் யூதர்கள் சிலர் வாழ்ந்து வந்தார்கள். மீன் பிடிப்பதுதான் அவர்களது தொழில். சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்பது அல்லாஹுவின் கட்டளை. அல்லாஹ் அவர்களை சோதித்தான். சனிக்கிழமை தினத்தில் பெரும் திரளான மீன்கள் நீரின் மேல் வந்து தலை காட்டும். இதனால் சிலர் பொருளாதார மோகம் கொண்டனர். இறைவனின் கட்டளையை தந்திரமாக மீள முற்பட்டார்கள். வெள்ளிக்கிழமை இரவு வலை போட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை வலை இழுத்து மீன் பிடித்தார்கள். மேலும் வாய்க்கால் வெட்டி சனிக்கிழமை மீன்கள் ஒரு குழியில் வந்து விழுமாறு செய்து ஞாயிற்றுக்கிழமை அதை பிடித்தார்கள். படைத்தவனுக்கே துரோகம் செய்தார்கள். இதை கண்ணுற்ற அந்த கிராமத்து நல்ல மக்கள், இப்படி செய்யாதீர்கள், இது கூடாது, அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், அவனுக்கு துரோகம் செய்ய முற்படாதீர்கள், இது சட்டத்துடன் விளையாடுவதாகும், இந்த விளையாட்டு விபரீதத்தை உண்டு பண்ணும் என்றெல்லாம் எடுத்துச் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் தலையில் அதுவெல்லாம் ஏறவில்லை. அந்த ஊரில் இன்னொரு மக்கள் பிரிவினர் இருந்தார்கள். அவர்கள் மீன் பிடிக்கவில்லை, ஆனால் அவர்களை தடுக்கவும் இல்லை. அவர்கள் இந்த தவறை தடுப்பவர்களை பார்த்து இவ்வாறு கேட்டார்கள்: அவர்களை விட்டு விடுங்கள், அவர்களை அல்லாஹ் தண்டிப்பான் அல்லது அழிப்பான். அல்லாஹ் சொல்லியே கேட்காதவர்கள் நீங்கள் சொன்னால் கேட்கவா போகின்றார்கள் என்று தவறை தடுப்பவர்களை தடுத்தார்கள். அதற்கு அந்த நல்லவர்கள், 2 நோக்கங்களுக்காக நாம் தவறை தடுக்கின்றோம். ஒன்று, தவறு நடக்கும் போது தடுக்காமல் இருப்பது தவறாகும். நாம் அல்லாஹுவிடம் தப்புவதாக இருந்தால் தவறை தடுத்துத்தான் ஆக வேண்டும். அடுத்தது, நாம் சொல்வதை கேட்டு அவர்கள் சில வேரை தவறை விட்டுவிடலாம் என்றார்கள். ஆம், தவறை கண்டால் தடுக்க வேண்டும், இல்லை என்றெல்லாம் இல்லை, நாமும் தண்டிக்கப்படுவோம். அந்த கிராமத்தில் இருந்த மீனவர்கள் தமது தவறை விடவில்லை. அல்லாஹுவின் வேதனை வந்தது. ஒரு நாள் அவர்கள் உறங்கச் சென்றார்கள். காலையில் நல்ல மக்கள் பார்த்தார்கள். மக்களை காணவில்லை. அவர்களது வீடுகள் மூடப்பட்டிருந்தன. எட்டி பார்த்தபோது அவர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்டிருந்தார்கள். குரங்கில் இருந்து மனிதன் வந்ததாக சிலர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மனிதர்களில் சிலர் குரங்குகளாக மாற்றப்பட்ட சம்பவம் இது. இது திருக்குர்ஆனில் 7வது அத்தியாயம் 163 முதல் 166 வரையுள்ள வசனங்களில் நாம் காணலாம். நபியே, கடற்கரையிலிருந்து ஓர் ஊர் மக்களை பற்றி நீர் அவர்களை கேளும். அவர்கள் தடுக்கப்பட்ட சப்து சனிக்கிழமையன்று வரம்பை மீறி மீன் வேட்டையாடி கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுடைய சனிக்கிழமையன்று கடல் மீன்கள் அவர்களுக்கு தண்ணீருக்கு மேலே தலைகளை வெளியாக்கி கொண்டு வந்தன. ஆனால் சனிக்கிழமை அல்லாத நாட்களில் அவர்களிடம் அவ்வாறு வெளியாக்கி வருவதில்லை. அவர்களை செய்து கொண்டிருந்த பாவத்தின் காரணமாக அவர்களை நாம் இவ்வாறு சோதனைக்குள்ளாக்கினோம். அவ்வூரிலிருந்து நல்லடியார்கள் சிலர் அறிவுரை சொன்ன போதும் அவர்களில் சிலர், அல்லாஹ் எங்களை அழிக்கவோ அல்லது கடினமான வேதனைக்குள்ளாக்கவோ நாடியிருக்கின்றானோ, அந்த கூட்டத்தாருக்கு நீங்கள் ஏன் உபதேசம் செய்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த நல்லடியார்கள், எங்கள் இறைவனிடம் நாம் பொறுப்பிலிருந்து நீங்கி விடுவதற்காகவும் இன்னும் அவர்கள் ஒருவேளை தாங்கள் செய்து வருவதிலிருந்து விலகிவிடலாம் என்பதற்காகவும் நாங்கள் நல்லுபதேசம் செய்கின்றோம் என்று கூறினார்கள். அவர்கள் எது குறித்து உபதேசிக்கப்பட்டார்களோ அவர்கள் மறந்துவிட்ட போதும் அவர்களை தீமையை விட்டு விலக்கி கொண்டிருந்தவர்களை நாம் காப்பாற்றினோம். வரம்பு மீறி அக்கிரமம் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அவர்கள் செய்து வந்த பாவத்தின் காரணமாக கடுமையான வேதனையை கொடுத்தோம். தடுக்கப்பட்ட வரம்பை அவர்கள் மீறிவிடவே நீங்கள் இழிவடைந்த குரங்குகளாகி விடுங்கள் என்று அவர்களுக்கு நாம் கூறினோம். அல் குர்ஆன். வஸ்ஸலாம். இதே போல அல் குர்ஆன் கூறும் பல சம்பவங்களை அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் எம்மோடு